இணைந்திருக்கிறோம். நாம் இந்த சந்தித்துக் கொண்டிருப்பது கிழக்கு மாநிலத்திலிருந்து வருகின்ற ராசமாணிக்கம் சாணிக்கன் அவர்களை கூறுங்கள். அந்த 2015ஆம் ஆண்டு தேர்தலில் நான் அந்த நேரம் சொல்லியிருந்தேன், ஓகே நாங்கள் 8 பேர் போட்டி போறோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் மட்டக்களப்பில் 3 தொகுதி இருக்கின்றது, கல்குடா, பட்டிருப்பு, மட்டக்களப்பு. அப்ப இந்த 3 தொகுதியிலையும் எனக்கு ஆதரவாக என்னுடன் தேர்தலில் போட்டி போறோம். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வேலை செய்தால் அந்த தேர்தலில் எனக்கு கூடிய அளவாக. அப்ப இதுதான் நான் பேசிக்கொண்ட ஒப்பந்தம். ஆனால் கடைசி நேரத்திலே வளமையாக ராஜபக்ச குடும்பத்தினர் சொல்றதொன்று செய்வதொன்று. கடைசி நேரத்திலே பார்த்தால் பிள்ளையார் அவருக்கு 8 பேர் 4 வேட்பாளரை கொடுத்து, ஹிஸ்புல்லா அவர்களுக்கு 3 வேட்பாளர்களை இன்னும் தனி வேட்பாளராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே போட்டார்கள். அப்ப தேர்தல் நாமினேஷன் எல்லாம் சைன் பண்ணி முடிஞ்சாங்க, ஒன்றும் செய்யலாது. அப்ப இந்த நேரத்திலே நாங்கள் 8 வேட்பாளராக இருக்கும் பொழுது சில கட்சி சார்ந்தவர்கள் கட்சியால் நடத்துற கூட்டத்திலே 8 வேட்பாளரும் ஒரே மேடையிலே இருக்க வேண்டும் என்ற அழைப்பு வரும் பொழுது அந்த நேரத்திலே நானும் அந்த மேடையிலே பிள்ளையானும் நான் அந்த இடத்துல நான் பிள்ளையானுக்கு வாக்கு கேட்க போகவில்லை, நான் எனக்கு தான் வாக்கு கேட்க போனேன். ஹிஸ்புல்லாவோட பக்கத்துல மேடை இருக்கு, ஹிஸ்புல்லாக்கு வாக்கு கேட்க போய் எனக்கு தான் வாக்கு கேட்க போனேன். அப்ப இந்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டுதான் சாணக்கியனுக்கும் பிள்ளையானும் ஒன்றாக வேலை செய்தவர்கள் என்று சொன்னால் அது முற்றாக தவறான ஒரு விடயம். ஒரே என்றால் அதிலே ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருந்தது. ஒரு ஆசனம் கிடைக்காவிட்டால் அதிகளவான வாக்குகளை எடுக்கிற அந்த வேட்பாளருக்கு தேசிய பட்டியல் வழங்குவதாக இது ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருந்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2015ஆம் ஆண்டிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே எத்தனை வாக்கு வந்தது எண்ண கூட இல்லை என்றால் அந்த ஆசனம் கிடைக்காத கட்சியினுடைய வாக்குகள் விருப்பு வாக்குகள் என்பதில்லை. ஆனால் அதிலே முன்னாள் அமைச்சராக இருந்த ஏதோ ஒரு தந்திரங்களை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா இந்த இதுக்கு வந்திருந்தார். இதுதான் அந்த அவருடன் இந்த வேலை செய்தது என்று சொல்றதுக்கான ஒரு விடயம். ஆனால் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பை பொறுத்தளவிலே ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலே பல விடயங்கள் நீங்கள் சொன்னது போல ஜோசப் பராசிங்கம் மற்றும் இன்னும் பல விடயங்களே வெளியில இருக்கு. ஆனா இவற்றை அனைத்தையும் மூடி மறைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு இருக்கான்றது பகிரங்கமாக இல்லை. இப்ப நான் நினைக்கிறேன் இந்த செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு ஒன்றை நியமித்து இந்த விசேட தெரிவுக்குழுவிலே இதுக்கான ஒரு விசாரணையோ ஏதோ என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது. ஆனால் இப்ப நான் சொன்னது போல சரத் வீரசேகர நீதிபதி அவர் வெளிநாடு போனதை பற்றி விசாரிச்சு சொல்றார். இந்த இவ்வளவு பாரதூரமான செய்திகள் சொல்லப்படுற சரி தமிழர்களை கொண்டார்கள் என்று சொல்லி குற்றம் சாற்றல் முன்வைக்கப்படுகின்ற விட லசாந்த விக்ரமதுங்க, பிரதீப் பிக்னலி கூட இவ்வாறாக இன்னும் 35 ஊடகவியலாளர்கள் 35 ஊடகவியலாளர்கள் சொல்லுவேன். தமிழர்கள் கொல்லப்பட்டது விசாரணை, சிங்களவர் கொல்லப்பட்டதுக்கும் ஒரு விசாரணை ஆரம்பிக்கும். அப்ப இவ்வாறான விடயங்கள் இதில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பை பற்றி பல விடயங்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியிலே பேச முடியாத ஒரு சூழலில் நாங்கள் உங்களுக்கு அப்போது அந்த காலகட்டத்திலே உங்களுக்கு பற்றியான ஒரு சிறு விடயங்கள் அசாத் மௌலானாவும் சந்திக்கவில்லை. அவரே அசாத் மௌலானா இந்த வாழ்க்கையிலே நான் சந்திக்கவும் இல்லை, கதைக்கவும் இல்லை. நான் பாராளுமன்றத்திலே பிள்ளையானோட வரும் பொழுது ஒரே ஒரு நாள் அவரை சந்திக்கணும். பிள்ளையார் 2015ஆம் ஆண்டு சிறைக்கு போய் விட்டார். அப்ப 2004 அவரை அந்த பாராளுமன்ற தேர்தல் காலப்பகுதியிலே தான் அதுக்கு முதல் ஜனாதிபதி தேர்தல் அந்த காலப்பகுதியிலே தான் பிள்ளையானவரை நான் சந்தித்தேன் தவிர அசாத் மௌலானாவை நான் ஒரு நாளும் சந்திக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்றால் இவ்வாறான விடயங்களை என்னுடன் பகிர்ந்து கொள்வதற்கோ நான் தேர்தல் மாடலில் இருக்கக்குள்ளே எங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். இவ்வாறான முக்கியமான விடயங்கள் பிள்ளையானுடன் நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கே தெரியாமல் இருக்கின்றது என்றால் மிக முக்கிய ரகசியமான விடயங்கள். இதிலே பெயர்களை பாருங்கள், தேசிய புலனாய்வு துறையினுடைய பொறுப்பு அதிகாரி அப்படியான பெயர்கள் சொல்லப்படும் பொழுது கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலர் இந்த கோஷ்டியோட நாங்கள் போய் எங்கள்கிட்ட சொல்லுவார்கள். இதெல்லாம் ஒரு 2005ஆம் ஆண்டிலே இருந்து நடந்த விடயங்கள் என்றெல்லாம் ட்ரிபிள் பிளட்டூன் ஒரு குழு இயங்குனது என்றெல்லாம் பல விடயங்கள் சொல்லப்படுகின்றன. இல்லை, இதிலே ஒரு விடயத்தை கூறுவது என்றால் உண்மையிலே பிள்ளையான் அவர்களுக்கு தொடர்பு இருக்கின்ற விடயங்களை நான் கிழக்கிலே அவர்களுடைய நேர்காணலின் பொழுது சுட்டி காட்டியிருந்தேன். ஜோசப் ராசகுடைய கொலை மற்றும் வெளிக்கந்தையிலே டிஆர்ஓவை கடத்தியது விடயங்கள் மற்றும் சிறுவர்களை கடத்தியது, திருவண்ணாமலையிலே கோட்டபாய ராஜபக்சவுடன் சேர்ந்து பல போராளிகளை சித்திரவதை செய்து கொலை செய்தது, இப்படிப்பட்ட விடயங்களை சொல்லியிருந்தேன். இவற்றையெல்லாம் உங்கள் மீது இருக்கிறது. ஆனால் அவற்றிற்கான தீர்வை ஒன்றில் கடவுள் கொடுக்க வேண்டும் அல்லது நீதித்துறையை கைவிரித்து விட்டது என்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டிய பின்னர் சொல்கிறேன். முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் தாங்கள் தொடர்பில்லை என்கின்ற ஒரு விடயத்தை கூறி தமிழ் மக்கள் மீது ஒரு இவ்வாறான தமிழ் மக்கள் தான் இதை செயற்படுத்தினார்கள், அவருடைய சூத்திரதாரி என்கின்ற ஒரு விடயங்களை குறிப்பிடுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். அதனை
ஊடகம் என்கின்ற வகையிலே நாங்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றால் 1400 பில்லியன் சொத்துக்கள், அதைவிட அந்த தீவிரவாத அமைப்புகளாக இலங்கையிலே அடையாளம் காணப்பட்ட 35 அமைப்புகள், அதிலே அப்பு ஜவத் என்கின்ற ஒருவருடைய தலையீட்டில் நடந்த பிரச்சனைகள், இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது இதிலே ஹிஸ்புல்லா கிழக்கு மாநிலத்திலே பல தீவிரவாத குழுக்களை, முஸ்லிம் தீவிரவாத குழுக்களை வைத்ததெல்லாம் நாங்கள் 96ஆம் ஆண்டிலிருந்தே கிழக்கிலே தினக்கதிர் ஊடகம் ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கு இருந்து செயற்பட்டவர்கள். எங்களுக்கு தெரியும் அங்கு நடந்த பிரச்சனைகள், பயில்வாண்ட பிரச்சனைகள், இப்படியெல்லாம் முஸ்லிம்கள் செய்துவிட்டு தாளமுடாவிலே பிரதான முகாம் அமைக்கப்பட்டு அங்கு இருந்த தீவிரவாதிகள், முஸ்லிம் தீவிரவாதிகள் பிடிபட்டிருந்து இப்படியெல்லாம் நிலைமை அரசாங்கம் வெளிப்படையாக காட்டிய பின்னர் இதிலே பிள்ளையானுடைய பங்கு சிறையில் இருக்கின்ற பொழுது எப்படி என்ற ஒரு விடயத்தை அவரிடம் கேட்டிருந்தேன். இதிலே உங்களுடைய பங்கு எப்படி இருந்தது? அப்படிதான் அவர் கூறியிருந்தார். நான் அதிலே முழுமையாக அவருக்கு பங்கு இல்லை, அல்லது இந்த விஷயங்கள் தெரியாது என்று கூறுறதுக்கு நான் விரும்பவில்லை. ஆனால் தமிழ் மக்கள் மீது, அது தமிழ் தரப்புகள் மீது 9 முஸ்லிம் அரசியல் தலைவர்கள், நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தோம், நாங்கள் இல்லை, எங்களுடைய தலைமைகள் இல்லை என்று கூட சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு யாருமே மறுப்பு தெரிவித்து பாராளுமன்றத்திலோ அதுக்கு வெளியிலோ பேசியதாக தமிழ் தரப்பை நான் அறியவில்லை. ஆனால் என்னுடைய கேள்வி என்றால், தமிழ் தரப்பு இதனை செய்தார்கள் என்று ஒரு நிலைமை இந்த சேனல் தொலைக்காட்சியில் கூறப்பட்ட விடத்தை விசாரிக்கின்ற பொழுது அது உருவாகும் ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது அல்லவா? இல்லை, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களை பற்றி பாராளுமன்றத்துக்கு வெளியிலே நாங்கள் பேசுவது பொருத்தமில்லாத ஒரு விடயம். என்றால் பல விடயங்கள் பேசலாம். என்றால் இன்று கூட நாங்கள் எப்ப எங்களை கைது செய்யலாம், எப்ப எங்களுக்கு எதிராக எங்களுக்கு நாங்கள் தெரிந்திருக்கிற விடயங்கள், பல விடயங்களை பற்றி நாங்கள் விசாரணை ஒன்று வரும் பொழுது நாங்கள் பல விடயங்களை அந்த உரிய நபர்களை நாங்கள் தொடர்புபடுத்தி விடலாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், சிலர் சொல்லலாம், இல்லை இது பாராளுமன்ற சிறப்புரிமை இருந்தால் மட்டும்தான் இவர் பேசலாம். அதுக்குத்தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்புரிமை கொடுக்கிறார்கள். என்றால் பாரதூரமான விஷயங்களை நாங்கள் பாராளுமன்றத்திலே நாங்கள் பேசலாம். என்றால் நாங்கள் சொல்ற விடயம் என்ன, நாளைய தினம் ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு விசாரணை இங்க வரும் என்றால் உங்களுடைய பல கேள்விகளுக்கான உண்மை வரும். அப்படி 96ஆம் ஆண்டுல இருந்து விடயம் அதுவும் விசாரிக்கப்பட வேண்டிய விடயம், எதுவும் விசாரிக்கப்படக்கூடாத விடயம் இல்லை. ஆனால் இதிலே சேனல் 4 அந்த காணொலியில் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட விடயங்களிலே இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு முன்னர் இருந்தே ட்ரிப்பலி பிளட்டூன் ஒன்று இயங்கினதாக அதிலே சொல்லப்படுகிறது. அதிலே இன்னும் பல விடயங்கள் சொல்லப்படுகிறது என்றால் இது இராணுவ புலனாய்வுத்துறையால உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரிப்பலி பிளட்டூன் என்று சொல்லப்படுகிறது. அண்மையில டெய்லி மிரர் பத்திரிகையை பார்த்தால் மஹிந்த மைத்ரி பாலசிறிசேனன் டிஎம்பிபியினுடைய குழுவினருக்கு மாதம் மாதம் காசு கொடுத்ததாக வழங்கப்படுகிறது. அதாவது மைத்ரி மஹிந்த கோட்டா இல்ல, தேசிய புலனாய்வு பிரிவுன்னு சொல்லப்படுது. அப்ப இதிலே சரியாக நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல ஆரம்பத்திலிருந்து இதுல முடிவு வரைக்கும் அதிலே உண்மைகளை கண்டறியலாம். இதிலே தீவிரமான சிந்தனைகள் உள்ள இஸ்லாமிய மக்களையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது நான் சொன்னது போல இதிலே தமிழ் தரப்பு பிள்ளையான சொல்றீங்களா? பிள்ளையான தமிழனாவே நாங்கள் பார்க்கவில்லை. பிள்ளையான தமிழனாக பார்க்க தமிழ் தரப்புன்னு சொல்றீங்களே, வேற ஒரு தமிழனுக்கும் இதில் விரல் நீட்டப்படவில்லை. நேரடியாக பிள்ளையானதுதான் விரல் நீட்டப்படுது. அதை நாங்கள் பிள்ளையான் தமிழ் மக்களை போடுறதுக்கே தயங்காத ஒரு பிள்ளையான் ஏனைய சமூகங்கள்ல பிரச்சனை வருவதற்கு அவர்கள் ஈடுபட்டிருக்க மாட்டான்னு சொல்றது. தமிழ் தரப்புண்டால் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பிளான் பண்ணி செய்த ஒருவர் மங்க சொல்லுவீங்க. நேரடியாக பிள்ளையானை தான் விரல் நீட்டுறாங்க, பங்களிப்புக்கு விரல் நீட்டுறார்கள். பிள்ளையாருக்கு அதிலே தொடர்பு இல்லையான்றது சர்வதேச ரீதியான ஒரு விசாரணைடா நாங்கள் கண்டறியலாம். ஆனால் அசாத் மௌலானா குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். அசாத் மௌலானா சொல்லவில்லை தமிழ் தரப்பினர் ஒன்றாக சேர்ந்து சதி செய்து இப்படி செய்ய சொல்லவில்லை. அசாத் மௌலானா சொல்றார், பிள்ளையான சொல்றார், விசாரிக்கும். இதுல ஒரு முயற்சி ஒன்று நடக்குது, பிள்ளையாண்ட சார்பிலே ஒரு முயற்சி ஒன்று நடக்குது. இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையாக இதை மாற்றி விடுவது. ஆனால் தமிழ் மக்களும் தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் தலைவர்களும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த சேனல் 4 விவகாரம் தமிழ் மக்களுக்கு எதிரான வந்த ஒரு விடயம் அல்ல. இது வெறுமனே நேரடியான பிள்ளையாருக்கு எதிரான வந்த ஒரு பிரச்சனை. சரி, இதுல அவருக்கு தொடர்பு இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறபடியா? சரி, அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவே நான் கருதுகிறேன். அது ஊடக நிறுவனம் கருதுகிறது. ரைட். அப்படி என்று பார்த்தால் இதிலே பிள்ளையாருடைய ஒரு கிழக்கிலே ஒரு
பாராளுமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெறுகிறார்கள். அப்படியாக இருந்தால் இவர் இவ்வாறு தொடர்பு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மக்கள் அவருக்கு வாக்களிப்பு அடுத்த தேர்தல் தெரியுது. இப்ப செய்திகள் வெளியில வந்திருக்கு. அடுத்த தேர்தலில் மக்கள் இவ்வாறு வாக்களிக்கிறார் சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மக்கள் இவர் ஒரு கொலைகாரனாக இருந்தாலும் பரவாயில்லை, இது வேற விடயங்கள் தொடர்பு இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் வாக்களிக்கணும். அது அந்த மக்களுடைய தெரியும், அது நான் தீர்மானிக்கலாம். சரி, இவ்வளவு விடயங்கள் தெரிந்தும் அக்காலகட்டத்தில் இல்ல இவ்விடயங்களை கூறாத அசாத் மௌலானாவும் ஒரு குற்றவாளி தான். இவ்விடங்களை அறிந்தும் சொல்லாத அசாத் மௌலானாவையும் சேர்த்தாலும் விசாரிக்கணும். அதான் அவரும் ஒரு குற்றம் சொல்லவில்லை. யார் அப்படி இல்லைன்னு சொன்னது? அவர் நேரடியாக குற்றவாளி. ஏனென்றால் இவ்வளவு விடயங்கள் அறிந்து இப்ப இதுல நான் நினைக்கின்றேன், இதுல ஒரு பெரிய ஒரு முயற்சி ஒன்று நடக்கின்றது. பிள்ளையான் அவர்களை காப்பாற்றுவதற்கோ அவர் தப்புவதற்கு